இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. தேர்தல் வாக்குறுதியாக சொன்னதையும் சொல்லாததையும் திமுக அரசு செய்திருப்பதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். தமிழக அரசின் தொலைநோக்கு திட்டங்கள் செயலாக்கம் குறித்து அமைச்சர்கள் விளக்கமளித்ததை சுட்டிக்காட்டி பதிவு. தமிழகத்தின் கடன் பற்றி பேசுபவர்கள் இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி பற்றி ஏன் பேசுவது இல்லை? எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் தொடர்பாக அமைச்சர் தங்கம் தென்னரசு கேள்வி. மக்கள் தலையில் சுமையை சுமத்தியதே 4 ஆண்டுகால திமுக அரசின் சாதனை. மதுரை மேலூர் பரப்பரையில் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கிராமப்புற மக்கள் வளர்ச்சிக்கு வங்கிகள் முக்கிய பங்களிப்பு வழங்குகின்றன. சென்னையில் நடந்த சிட்டி யூனியன் வங்கி ஆண்டு விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பேச்சு. வரும் 5ஆம் தேதி மனம் திறந்து பேசுவேன், முடிவை அறிவிப்பேன். எடப்பாடி பழனிசாமியுடன் மோதல் போக்கு நீடித்து வரும் நிலையில் செங்கோட்டையன் பதில். ஐந்தாம் தேதி அன்று கோபிச்செட்டிப்பாளையம் கழக அலுவலகத்தில் நான் மனந்திருந்து பேசப் போகிறேன். அப்போது என்ன கருத்துக்களை சொல்கிறேன் என்பதை நீங்கள் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ளலாம். அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை சேர்த்துக் கொண்டால் வெற்றி எளிதாகும். பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஜெயலலிதாவின் உதவியாளர் பூங்குன்றன் கடிதம். அவசர அழைப்பின் பேரில் டெல்லி செல்லும் தமிழ்நாடு பாஜக தலைவர்கள். உட்கட்சி பிரச்சினை, அதிமுகவுடனான கூட்டணி விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்படும் என தகவல். வைரஸ் காய்ச்சல் பரவல் எதிரொலியாக சோதனைகளை தீவிரப்படுத்தியது தமிழக சுகாதாரத்துறை. மக்கள் அதிகம் கூடும் இடங்களுக்கு செல்வோர் மாஸ்க் அணிய அறிவுறுத்தல். சென்னையில் தூய்மை பணியாளர்களின் போராட்டத்துக்கு காவல்துறை அனுமதி. வரும் நாட்களில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே போராட்டம் நடத்த அறிவுறுத்தல். தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் வரும் 8ஆம் தேதி வரை மழை. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஜம்மு காஷ்மீரில் பெய்து வரும் தொடர் மழையால் செனாப் நதியின் நீர்மட்டம் அதிகரிப்பு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சலால் அணையின் பல மதகுகள் திறப்பு. பீகாரில் காங்கிரஸ் கட்சியால் தன் தாய் அவமதிக்கப்பட்டது பெரும் வேதனையை தருவதாக பிரதமர் மோடி பேச்சு. நாட்டில் உள்ள தாய்கள், சகோதரிகள், மகள்கள் அனைவரும் அவமதிக்கப்பட்டதாக கருத்து. இடஒதுக்கீடு தருவதாக மராட்டிய அரசு அறிவித்ததால் முடிவுக்கு வந்தது மராத்தாக்கள் போராட்டம். மும்பை ஆசாத் மைதானத்தில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கொண்டாட்டம்.
தெலுங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகர் ராவின் மகள் கவிதா பிஆர்எஸ் கட்சியிலிருந்து சஸ்பெண்ட். கட்சிக்கு எதிராக கருத்து தெரிவித்ததாக கூறி நடவடிக்கை. கச்சத்தீவு இலங்கையின் சொத்து, ஒருபோதும் விட்டுக் கொடுக்க முடியாது என அனுரகுமார திசநாயக திட்டவட்டம். எந்த செல்வாக்குக்கும் அதிகாரத்துக்கும் அடிபணிய போவதில்லை என்றும் பேச்சு. போர் நிறுத்தத்துக்கு பிறகு காசாவை முழுமையாக கைப்பற்ற அமெரிக்கா திட்டம் என தகவல். காசாவை சுற்றுலா தலமாக மாற்றும் நடவடிக்கையில் இஸ்ரேலோடு இணைந்து செயல்பட முடிவு. ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1400 உயர்வு. கட்டிடங்கள் இடிந்து விழுந்த நிலையில் ஏராளமானோர் காயம். வியட்நாம் நாட்டில் களை கட்டிய சுதந்திர தின கொண்டாட்டங்கள். ஏவுகணைகள், கப்பல்கள், விமானங்களை கண்டுகளித்த மக்கள். tinh thần sức mạnh với khí thế vươn mình cất cánh tượng trưng cho இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.